ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஎன்டெட் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபியில் லெசன் 4, 5, 6, 7 புவியியலில் இந்த 4 பாடங்களும் படிச்சுட்டு இந்த தேர்வை எழுதுங்க. இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கொஷின் காமிப்பேன். அப்போ ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். நான் ஆன்சர் காமிச்சோன்னே சரியான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 9 தேர்வுகள் கிட்ட முடிஞ்சிருக்கு. இது 10வது தேர்வு. உங்களுக்கு 9 தேர்வு எழுதணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு அதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருவேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட் நம்பர் 10. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டில் துவங்கப்பட்டது? டேஸ் ஆண்டு? ஆன்சர் பார்த்துலாம். ஆன்சர் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. டேஸ் மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட மாநிலம், அதாவது 2011 சென்சஸ் படி. ஆன்சர் பார்த்தலாம். 199.5 மில்லியன் மக்கள் தொகை கொண்டது உத்தரப்பிரதேச மாநிலம். நான்காவது கேள்வி, தங்க நாற்கர சாலையின் நீளம் எவ்வளவு? ஆன்சர் 5846 கிலோமீட்டர் அப்படின்றது தங்க நாற்கர சாலையின் நீளம். ஐந்தாவது கேள்வி, குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு டேஸ் கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் 906.9 கிலோமீட்டர். இதில் ஃபஸ்ட் பிளேஸில் குஜராத் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் ஆந்திர பிரதேசம் இருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடற்கரையின் நீளம், ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. கடற்கரை, நீளமான கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்றத வந்து இதை நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஆறாவது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களில் வலசம் மலையின் உயரம் எவ்வளவு? ஆன்சர் பார்த்தலாம். வலசமலையின் உயரம் 1034 மீட்டர். வலசமலைன்றது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், மொத்தம் 5 எழுத்தா, அப்போ 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கோங்க. 2ன்ற இடத்துல மட்டும் 0, அப்படியே 5ன்னு வருது பாருங்கள் கன்னியூவாக. அப்போ 1034 கிலோமீட்டர். மீட்டர், கிலோமீட்டர் இல்லை. ஏன்னா மலையினுடையதை நம்ம மீட்டரில் தான் இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி, வைகை ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருச நாட்டு குன்றுகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. இதன் வடிநிலம் சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? ஆன்சர் 7741 சதுர கிலோமீட்டர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் என்னென்ன? ஆன்சர் நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் எங்கு அமைந்துள்ளது? இது உங்களுக்கான கேள்வி. அதாவது எந்த மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, இந்தியா டேசாம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது? ஆன்சர் 2018. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் அப்படின்றது எந்த எண்? ஆன்சர் 44. மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்றத ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருப்போம். ஏற்றுமதி என்பது பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு பணத்திற்கு விற்பதாகும். இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 12.2% ஆகும். இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக.
மொத்தம் 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த தேர்வு நமக்கு 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் அதில் நம்மளோட டெலகிராம் சேனலில் போர்ஷன் என்னன்றதை போடுவோம். அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு தயாராக இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் கொடுக்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி நீ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி படிங்க. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, எந்த எக்ஸாம் படித்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் கொஷின்ஸ் வந்து அவங்க ஒன்று கேட்டாங்க, அந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தரலனா டக்குனு எக்ஸாம் ஹாலில் கிளிக் ஆகும். இது நம்ம ஃப்ரெண்டு கொஷின் கேட்ட கொஷின் இல்லை அப்படின்ற மாதிரி கிளிக் ஆகும். ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது நிறைய மதிப்பெண்கள் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியான முறையாக இருக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.